சில தினங்களுக்கு முன் ஹஜ் யாத்திரை செய்வதற்காக புறப்பட்ட அமர் என்ற லிபியாவை சேர்ந்த இளைஞருக்கு நடந்த சம்பவம் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. அவருடைய பெயர் தரவுகளை சரிபார்ப்பதில் ஏற்பட்ட குழப்பத்தின் காரணமாக ஏர்போர்ட்டில் செக்யூரிட்டிகளால் சற்று நேரம் தடுத்து வைக்கப்பட்டார். அவருடன் வந்த மற்ற ஹஜ் பிரயாணிகள் அவர்களுடைய தரவுகள் சரிபார்க்கப்பட்டு விமானத்தில் ஏறிவிட்டனர். விமானம் கதவுகள் அடைக்கப்பட்டு பறக்க தயாராகிவிட்டது. இந்நிலையில் அமரின் பெயர் தொடர்பான பிரச்சினை தீர்க்கப்பட்டு அவரும் விமானத்தில் ஏறுவதற்காக சென்றார். ஆனால் விமானம் பறப்பதற்கு தயாராகிவிட்டதால் அந்த விமானத்தின் ஓட்டுநர் கதவை திறக்க மறுத்துவிட்டார். அங்கிருந்த பாதுகாவலர்கள் அவரை சமாதானப்படுத்துவதற்காக, அல்லாஹ் உங்களுக்கு இம்முறை ஹஜ்ஜை நாடவில்லை என்பது போல் கூறினார்கள். என்றாலும் அமீர் ஏர்போர்ட்டில் இருந்து கிளம்பிவிடாமல், நான் ஹஜ் செய்வதற்காக வந்தேன், அல்லாஹ் நாடினால் நான் ஹஜ்ஜுக்கு செல்வேன் என்று கூறினார். சிறிது நேரத்தில் புறப்பட்டு சென்ற விமானம் பழுது ஏற்பட்டு திரும்பி வருவதாக தகவல் வந்தது. விமானம் வந்ததும் பழுது சரி செய்யப்பட்டது. ஆனாலும் தாமதமாகிவிடும் என்பதால் மீண்டும் அந்த விமானி கதவை திறக்க மறுத்துவிட்டார். மீண்டும் அமீரை ஏற்றுக்கொள்ளாமல் விமானம் புறப்பட்டுவிட்டது. சிறிது நேரத்தில் விமானத்தில் மற்றொரு பழுது ஏற்பட்டிருப்பதாக தகவல் வந்தது. இரண்டாவது முறையும் விமானம் திரும்பி வந்தது. அப்பொழுது அந்த விமானிக்கு அமரை பற்றியும் நடைபெற்ற விஷயங்களைப் பற்றியும் தெரியப்படுத்தினர். அதை அறிந்த விமானி, அமர் ஏறாமல் நாம் விமானத்தை எடுக்க மாட்டேன் என்று கூறினார். இப்போது அவரை ஏற்றிக்கொண்டு மூன்றாவது முறையாக விமானம் புறப்பட்டு அவர்கள் அனைவரும் நல்லபடியாக ஹஜ்ஜுக்கு சென்றனர். சுப்ஹானல்லாஹ்! இந்த சம்பவத்திலும் நமக்கு படிப்பினை இருக்கிறது. அல்லாஹ் ஒரு தீமையை உம்மை தீண்டும்படி செய்தால் அதை அவனைத் தவிர வேறு எவரும் நீக்க முடியாது. அவன் உமக்கு ஒரு நன்மை செய்ய நாடிவிட்டால் அவனது அருளைத் தடுப்பவர் எவருமில்லை. தன் அடியார்களில் அவன் நாடியவருக்கே அதனை அளிக்கின்றான். அவன் மிகவும் மன்னிப்பவனாகவும் மிக்க கருணையுடையவனாகவும் உள்ளான். அமரின் இந்த சம்பவம் மேற்கண்ட குர்ஆன் வசனத்திற்கு ஒரு தெளிவான உதாரணமாக அமைந்துவிட்டது. அல்லாஹு ஒரு நன்மையை நமக்கு நாடிவிட்டால் அதை யாராலும் தடுக்க முடியாது. எனவே நாம் அல்லாஹ்வின் மீதே உறுதியாக நம்பிக்கை வைக்க வேண்டும்.